ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்டரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 23/6/2025 பாக்கியத்தாரா BD 08க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நேரம் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம பெய்ட்ஸையும் சேர்த்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு நம்பர்ஸ் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமைக்கு பார்க்க போகிற நண்பா, முடிஞ்ச அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இது பாக்கியத்தாரா நண்பா. பாக்கியத்தாரா 8வது ட்ரா பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ பாக்கியத்தாராங்கிறது நம்மளுக்கு புது ட்ரா. ஸோ இதுக்கு முன்னாடி திங்கக்கிழமைனா நம்மளுக்கு வின்வின் வரும். ஸோ இப்போ இது நம்மளுக்கு பாக்கியத்தாரா பழைய ட்ரா. ஸோ பழைய ட்ராவில் நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியல்ஸ்ன்ற ஒரு சில நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த ட்ராவில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல்னு கொடுத்துருக்கேன். ஸோ சீரியல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ்என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் நம்மளுடைய கண்டினியூஸ் சீரியல் நம்பர். இதில் நம்மளுக்கு கண்டினியூஸாக ரிசல்ட்டுக்குள்ளே நம்பர்ஸ் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் புது ட்ராவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இதிலேருந்து வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்மளுடைய இந்த பாக்கியத்தாராவுக்கு பார்க்க போகிறோம் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை ABC போலில் நம்மளுக்கு 153, ஃபுல் ப்ரைஸில் 109 153. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா 044, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 290. இப்படி எல்லாமே நம்முடைய திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை பாக்கியத்தாரோட ரிசல்ட்டு. இந்த ட்ராவுடைய ஆல் போர்டு அதோட நம்ம 65 40. அப்புறம் ABC போர்டு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான போர்டு நம்பரை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல் போர்டு பார்ப்போம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. அப்போ நம்மளுக்கு 60 5D அண்டு 4D. இதில் பார்ப்போம். 1 2 3 இல்லை, 4 5 6 7 8 9 0. ஸோ 3 மட்டும்தான் நம்மளுக்கு இந்த 65Dயில் இல்லை. அதுக்கடுத்து நம்மளுடைய ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 இல்லை, 9 0. ஸோ 3 அல்லது 8 இந்த ரெண்டும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. இது அல்லது அதுன்னு வர்றதுக்கு 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ராவுடைய மிஸ்ஸிங் சீரியலில் தான் நம்ம போர்டாக பயன்படுத்த போகிறோம். ஏன்னா அதாவது இது வரைக்கும் வரலன்னு வச்சிங்களேன், அந்த நம்பர்ஸ் அதிகப்படியாக எந்த நம்பர் லாக் ஆகுதோ அது அதிகப்படியாக நம்மளுக்கு போர்டில் உட்காரும். அப்படி இல்லாட்டினா போர்டில் உட்காரும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம போர்டுங்கிறதுனால போர்டுன்னு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு போர்டுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் போர்டு அல்லது ஆல் போர்டு தான் கொடுப்போம். போர்டு அல்லது ஆல் போர்டு 3 அல்லது 8. 3 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான போர்டு நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. 3 அல்லது 8 இந்த ட்ராவில் பெய்ட்ஸுக்கான சான்சஸும் இருக்குது நண்பா. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 38 அல்லது 83. டபுளாக இருந்தால் 33 88 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளை மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இப்போ நம்மளுக்கு 3 8 நம்ம இதிலேருந்து கழிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம 5D 4Dயில் ஃபுல்லாக அழிச்சிட்டே வரலாம். 1 ஒரு தடவை வந்திருக்கு, 2 ஒரு தடவை வந்திருக்கு, 3 இல்லை, 4 1 2 2 தடவை வந்திருக்கு, 5 பொறுத்த வரைக்கும் 1 2 2 தடவை வந்திருக்கு, 6 பொறுத்த வரைக்கும் 1 2 தடவை வந்திருக்கு, 7 பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை வந்திருக்கு, 8 பொறுத்த வரைக்கும் 1 2 3 தடவை வந்திருக்கு, 9 பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை வந்திருக்கு, 0 பொறுத்த வரைக்கும் 1 2 3
4 5 6 7 0 அதேபடியாக நம்மளுக்கு இந்த சைடு அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த சைடு பார்ப்போம். 1 இருக்குது, ஒரு தடவை தான் இருக்குது. 2 ஒரு தடவை தான் இருக்குது. 3 1 2 தடவை இருக்குது. 4 பொறுத்த வரைக்கும் 1 2. 5 பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6. 7 பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை இருக்குது. 8 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 இல்லை. 9 பொறுத்த வரைக்கும் 1 2 3 4. 0 பொறுத்த வரைக்கும் 1 2 3. அப்போ இந்த ட்ராவோடைய நம்பர்ஸ் இதுதான் நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரா வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஒற்றைப்படை சீரியல் இருக்குது நண்பா. 1 3 5 7 9. இதில் நம்மளுக்கு ரெட்டைப்படை சீரியல் இருக்குது. 2 4 6 8. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கலந்துருக்கு. ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு வந்து ரெட்டைப்படை அப்படியே வந்திருக்கு, டபுளை வச்சு ஒத்தப்படை அப்படியே வந்திருக்கு. அப்போ இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு இது மிக்சிங்கில் தான் வரும் நண்பா. இது ரெண்டுமே நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி தான் இந்த ட்ரா நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கும். அதேமாதிரி டபுளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து டபுள் இறக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை விட்டுட்டு 2 தடவை விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டபுள் இறக்கியிருக்காங்க. இந்த தடவை நம்மளுக்கு கேம் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சிங்கிள் தான். ஒற்றைப்படை ரெட்டைப்படை கலந்து எடுக்கணும். ஒற்றைப்படை ரெட்டைப்படை இது ரெண்டையும் கலந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஏற்கனவே கெஸ்ஸிங்கில் வந்து இங்கே 8 இங்கே 3. அப்போது நீங்கள் 3 வச்சு இங்கே உள்ள நம்பர்ஸை ஃபுல்லாகவே தூக்கலாம். 8 வச்சு இங்கே உள்ள நம்பர்ஸ் ஃபுல்லாகவே தூக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 8 தெரியுது அப்படின்னா 8 வச்சு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 3 தான் தெரியுதுன்னா நீங்கள் 3 வச்சு எடுத்துக்கலாம். இந்த ட்ராவில் ஒற்றைப்படை ரெட்டைப்படை வச்சு தான் நம்பர் இருக்குது நண்பா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு க்ளூ வந்து உடனே கிடச்சிடாது, சில டைம் கிடைக்கும். அது வந்து இந்த ட்ராவில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இங்கே நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள். இதை நம்ம எழுதினோம்னா 3 வர்றதா இருந்துச்சுன்னா 3 0 3 2 3 4 3 6 3 8. இல்லை என்னோடய கணக்கில் வந்து 8 தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 8 வச்சு 8 1 8 3 8 5 8 7 8 9. ஸோ இப்போ நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து உங்கள் கணக்கில் 3 இருக்கா 8 இருக்கா. ஒருவேளை இதில் எனக்கு எப்படி இதிலேருந்து நான் ஒரு நம்பரை எடுப்பேன் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். நம்மளுக்கு நம்பர்ஸ் அதாவது ஏபி ஏசி பிசி கிடச்சிச்சின்னா கூட நம்ம அதையும் சேர்த்து கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்பர்ஸ் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை 23/6/2025 பாக்கியத்தாரா BD 08க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்களாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே உங்கள் கெஸ்ஸிங்கில் பிடிபட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.